அவளுக்கு ஏற்கனவே உன்னை பார்த்தா பயம். அந்த சாமியார் வேற உனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா பேசிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் சேர்ந்து அவளை போட்டு ஒரு குழப்பி தூக்கு கயத்தை தேடி ஓடிட்டான். அது கூட உண்மையா டிராமாவான்னு தெரியல. நீ வேணா பாரு, அவளால தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணமே நடக்க போகுது. என்ன சார் சொல்றீங்க? நம்மளுக்கு கல்யாணமா? ஆமா, அவ ஒரு பக்கம் கட்டாயப்படுத்துறா, நீ ஒரு பக்கம் ஓடுற. நான் இழுக்கிற ஒரு பக்கம் வருவேனா, இல்ல என்னை விட்டு ஓடுற ஒரு பக்கம் நான் போவேனா? சார், நீங்க என்ன பயமுறுத்துறீங்க. அவ என்ன பயமுறுத்துறாள் இப்போ முடி? என்ன மட்டுமா பயமுறுத்துறா? அவளோட அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் தானே பயமுறுத்துறா. பயந்து பயந்து ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது பூங்குடி. அது நரகத்துக்கு சமம். என்ன கல்யாணம் பண்ண என்ன ஆகுமோன்றது உன்னோட பயம். என்ன கல்யாணம் பண்ணலனா என்ன ஆகுமோன்னு அவளுக்கு பயம். நம்ம பயத்தை நாம ஜெயிக்கலனா நாம வாழ முடியாது. வாழ்றதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லலாம். கிளம்பலாமா? டேய் ரவி, கிளம்பலாம். இருடா, சாப்பிட்டு போலாம். டேய், இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்டா. எனக்கு வீட்டுக்கு போய் குளிக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பாடெல்லாம். சரிப்பா, நாங்க கிளம்புறோம். எங்க தீபியை காணோம்? இங்கதான் இருக்கேன் டாட். வா வாமா, வீட்டுக்கு போலாம். நானா? அப்புறமா வரேன்ப்பா, நீங்க போங்க. அவ அப்புறம் எங்க வரப்போறா? இங்கேதான் இருப்பா. அவ என் பேத்தியா இல்ல இந்த வீட்டு பொண்ணான்னு எனக்கே குழப்பமா இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் இதானே அவ வீடு. அதனால இவ இந்த வீட்டு பொண்ணுதான். அதுல உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். ரெண்டு வீடும் ஒண்ணு தானே. எந்த வீட்டு பொண்ணா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். டிபி, அப்பா அவ்வளவு தூரத்துல இருந்து அவசரமா வந்திருக்கேன். என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல? டேய் நீ போடா, அவதான் தயங்குறாள். நான் வேணா அப்புறம் கூட்டிட்டு வரேன்டா. யார் கூப்பிட்டாலும் இவ வரமாட்டா. இவளை கூப்பிடுறதே வேஸ்ட். டிபி, நீ இங்க இருந்தா உனக்கு நடந்த சம்பவம் மனசுல வந்து வந்து போகும். அங்க வந்தினா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. அதுக்கு தான் அப்பா உன்னை கூப்பிடுறேன். தீபி, அப்பா இவ்ளோ தூரம் சொல்றாருல்ல, வா கிளம்பி வா. ஒருவேளை இவளோட வருங்கால மாமியார் சொன்னா கேப்பாளோ என்னவோ. நான் சொன்னா மட்டும் அவ போயிருவாளா என்ன? உங்களுக்காக வேணும்னா சொல்லி பாக்குறேன். தீபி, அப்பா கூட போமா? சரி, வாங்க நடி போலாம். அடிப்பாவி, பாருடா, இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் கூப்பிட்டு வராதவ அவ மாமியார் சொன்ன உடனே வரா பாருங்க. மாமியார் பேச்சை கேட்கிற மருமக இந்த காலத்துல கிடைப்பாளா? சரிடா, நாங்க கிளம்புறோம். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வீட்டுக்கு வந்துட்டு போகணும். கண்டிப்பா வர ரவி. சரி, போலாம். சரி, போயிட்டு வரோம். ம்.
பயங்கர டயர்டா இருக்குடா. சரிடா நாங்க கிளம்புறோம். டேய் நான் ட்ராப் பண்ணிடுறேன். டேய் உனக்கு எதுக்குடா சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமம் இல்ல. வா நான் ட்ராப் பண்றேன். தீபி மா உட்காருங்க. வாமா. வாங்க. வா. வா தீபி. போங்க. சார் நான் பாத்துக்கிறேன் சார். நீ பயப்படாத பூங்கொடி. அவ என்னதான் நாடகம் போட்டாலும் நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும். அதனால தான் இன்னைக்கு இந்த பூஜை இப்படி தடப்பட்டிருக்கு. என்ன பண்ணாலும் இதுங்க அடங்கவே மாட்டேங்குதுங்களே. உங்க நேரம் முடிஞ்சு போச்சு. எதுக்காக பூஜை பண்ணுமோ அந்த பூஜை பலிக்க போறது இல்ல. என்ன இவ இன்னும் தூங்காம உட்கார்ந்திருக்கா? நமக்கு தூக்கம் வரலன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா தூக்கம் போய் பல வருஷம் ஆச்சு. இவ ஏன் தூங்காம இருக்கா? என்ன தீபி, என்ன நீ தூங்காம உட்கார்ந்திருக்க? எப்படி கிராணி என்னால தூங்க முடியும்? அங்க இப்ப என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து போய் உட்கார்ந்திருக்கேன். அங்க நடக்கிறதுக்கு என்னமா இருக்கு? அங்க ஏதாவது நடந்தா அது நம்மளால தான் நடக்கும். நாம தான் இங்க இருக்கோம்ல. ஐயோ கிராணி, தாலிதானத்துல எவ்வளவு பெரிய கலாட்டம் நடந்துருச்சு. அத வச்சு அவங்க என்னெல்லாம் திட்டம் போட்டிருப்பாங்களோன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. மாயாவதி ஆண்டி ஒரு பூத கண்ணாடியை வச்சு பெரிய மேட்டர் ஆக்கிடுவாங்க. அவ என்னதான் பெருசாக்குனாலும் எதுவா இருந்தாலும் அது கடைசியா இங்கதானே வரணும். நாம அத டெலஸ்கோப் வச்சு பார்த்து ஒண்ணு இல்லாம பண்ணிட மாட்டோமா? எனக்கு ஜீவாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அவன் தான் உங்க அப்பாவை முன்னால வச்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டானே. அவன் சொல்லிட்டான். ஆனா பிரச்சனை பண்ணதான் அந்த பூங்கொடி பக்கத்திலே இருக்காளே. அவளை பார்த்தாலே இவனும் சரி ஆண்டியும் சரி பல்ட்டி அடிச்சிடுறாங்களே. யாரு வந்து நம்ம கிட்ட சமாதானம் ஆனாலும் சரி, அவ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த சமாதானத்தெல்லாம் நம்மளால நம்ப முடியாது கிராணி. அவதான் அங்க கேம் சேஞ்சர். அவ அந்த வீட்டை விட்டு போனாதான் என்னால நிம்மதியா தூங்கவே முடியும். அது அங்கேயா இருந்தாலும் சரி இல்ல இங்கேயா இருந்தாலும் சரி. நீங்க 2 பேரும் இன்னும் தூங்கலையா? இவ முழிச்சிட்டு உட்கார்ந்திருந்தா, அதான் என்னன்னு கேட்க வந்தேன். கேட்க வந்துட்டு நீங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? குழந்தையா இருந்தா தாலாட்டு பாடி கதை சொல்லி தூங்க வச்சிடலாம். வளர்ந்துட்டா இல்ல, பிரச்சனையை கேட்டு பேசிதானே தூங்க வைக்க முடியும். அப்படி என்னதான் பிரச்சனை? ஆ, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இவளுக்கு அந்த வீட்டு ஞாபகமாவே இருக்கான். ஹோம் சிக். பொதுவா பிறந்த வீட்டை நினைச்சு தான் வரும். தீபிகாவுக்கு போற வீட்டை நினைச்சு வருது. எனக்கு ஹோம் சிக்லாம் இல்ல டாடி. அந்த வீட்ல இருக்கிறவங்கள நினைச்சாலே நான் சிக்காயிடுறேன். அங்க எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. அதனாலதான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே பயப்படுறேன். அங்க அங்கிளை தவிர மீதி எல்லாருமே எனக்கு எகென்ஸ்டா தான் இருக்காங்க. ஏமா அப்படி சொல்ற? அந்த அளவுக்கு அங்க நடந்திருக்கு. அவங்களுக்கு இவளை கண்டாலே பிடிக்கல. பிடிக்கலன்னு சொல்றதை விட அவ இருக்காளு அந்த பூங்கொடியை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒண்ணு போதாதா? ஏன் சித்தி நீங்க புரியாம பேசுறீங்க? பூங்கொடி அவங்களுக்கு பிடிக்குதுன்னா நம்மள அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணுமே தவிர வேற எதையும் யோசிக்க கூடாது.
அவ கைக்காரி. இவங்களை விட்டா அவளுக்கு நாதி இல்ல. அதனால அவங்கள அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிட்டா. நம்ம பொண்ணு அந்த மாதிரியா? அவளை அங்க விட்டுட்டு என்னால இங்க ஒரு ராத்திரி கூட தூங்க முடியாது டாடி. எனக்கு என்னமோ இது தேவையில்லாத பயமோன்னு தான் தோணுது. இல்ல டாடி, அங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் என்ன வேணா நடந்திருக்கலாம். அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே எதுவும் என்ன மீறி அங்க நடக்க போறது இல்ல. நான் உன் நிச்சயதார்த்தத்தை முடிக்காம எந்த ஊருக்கும் போறதா இல்ல. கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. ஏன் சித்தி, அவ பயந்துருக்கான்னா நீங்க தான் பயப்படாதன்னு எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு அவ பயத்தை அதிகமாக்குறீங்க. அவளோட பயத்தை விட எனக்கு தான் பயம் அதிகமா இருக்கு. நான் எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வாங்க போலாம். அவ தூங்கட்டும். ரவிசங்கர் மட்டும் வராம போயிருந்தா நம்ம தீபிகாவை இழந்திருப்போம். இது எல்லாமே ரொம்ப தப்பா இருக்குங்க. அவங்க பூஜை பண்ணது நல்லபடியா நடக்காம போனா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அத ஒரு காரணமா வச்சு அவ நம்ம வீட்ல தூக்கு மாட்டிக்க போனது எந்த விதத்துலங்க நியாயம்? அவளோட குணமே தப்பா இருக்கு. இது அவளுடைய குணத்தில் இருக்கிற தப்பு இல்ல மாயா. அவ அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கா. ஜீவா அவளால கல்யாணம் பண்ண முடியாம போயிருமோன்ற பயம். ஏங்க, அவ பயப்படுறான்னா அது அவளோட தப்பு. அதுக்காக அவ நம்மள பயமுறுத்தணுமா? என்ன பேசுற மாயா? அவ நம்மள பயமுறுத்துறதுக்காக இதை பண்ணல. அந்த நேரத்துல அவ இருந்த நிலைமையில அது மாதிரி ஒரு முடிவை அவ எடுத்துட்டா. அவ பக்கத்துலயும் நியாயத்தை கொஞ்சம் பாரு மாயா. நம்ம பக்கத்துலயும் நிறைய நியாயம் இருக்குங்க. அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? நானும் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க பொண்ணுக்கு பரிகாரம் பண்ணணும்னா அவங்க எதுக்காக இங்க வந்து அந்த பரிகாரத்தை பண்ணணும்? அது என்ன பரிகார பூஜை மாதிரியா இருந்துச்சு? தாலி தானோங்கிறாங்க, கன்னி பொண்ணுங்கிறாங்க. நிஜமாவே அது கன்னி பொண்ணுங்களுக்கான தாலி தானோன்னா ஒரு ஆள் குறைஞ்சப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும்? நிஜமாவே அந்த பூஜை நல்லபடியா முடியணும்னா நம்ம வீட்ல இருக்கிற கன்னி பொண்ணு பூங்கொடிக்கு அதை கொடுத்து பூஜைய முடிச்சிருக்கணும் இல்லையா? அப்படியா பண்ணாங்க? சரி, அதை விடுங்க. அந்த சாமியாரே பூங்கொடிக்கு கொடுன்னு சொன்னார்ல, அதை கொடுத்து பூஜையை முடிச்சிருக்கலாம் இல்லையா? அப்படியா பண்ணாங்க? அது அவளுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு என்னவெல்லாமோ பண்ணாங்க. அதுக்கு தான் கடவுள் வச்சார் பாருங்க செக்கு. நான் நினைச்ச மாதிரியே பூஜையை முடிக்க முடியாம பண்ணிட்டார். எண்ணம் போலதான் வாழ்க்கையும். நாம நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். அவங்க கெட்ட எண்ணத்துக்கு வந்தவ கல்யாணம் ஆனவ. அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அடுத்த ஆளை தேடி பிடிக்கிறதுக்கு நேரம் இல்லாம போச்சு. ஆமா, போகும்போது அந்த சாமியார் என்ன சொல்லிட்டு போனாரு? உங்க விதி இவ்வளவுதானே சொல்லிட்டு போயிட்டார்ல. பூங்கொடிக்கு அந்த தாலியை கொடுத்து பூஜையை முடிக்க விடாம பண்ணது உங்க விதிதான்னு மூஞ்சியில காரி துப்பாத குறையா சொல்லிட்டு போனார்ல. இத்தனைக்கும் அந்த சாமியார அவங்க கூட்டிட்டு வந்த ஆளு. இது ஒண்ணு போதாதாங்க அவங்க லட்சணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு? எல்லாத்துக்கும் காரணம் பூங்கொடி தான். அவ என்னங்க பாவம் செஞ்சா நீங்க அவளை சொல்றீங்க? மாயாவை செஞ்சான்னு சொல்லல. அவளை முன்னிறுத்தி நீயும் பிள்ளையும் பண்ண வேலை. நீ அவளை மருமகளாக்க பூஜை பண்ற தவம் இருக்க. உன் பிள்ளை என்னடானா பூங்கொடி பின்னாடியே சுத்தி சுத்தி வரான். தீபிகாவை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேங்கிறான். நீங்க ரெண்டு பேரும் பண்ற தப்புனால அவங்க கோபம் பூங்கொடி பக்கம் திரும்பிருச்சு. இவளை பார்த்தாலே அவளுக்கு பயப்படுற மாதிரி ஆயிடுச்சுமா. இது பூங்கொடியோட தப்பு இல்ல, உங்க ரெண்டு பேருடைய தப்பு தான். அங்க சுத்தி இங்க சுத்தி நீங்க எங்க மேலேயே பழி சுமத்துறீங்களா? பழியெல்லாம் இல்ல மாயா, நான் அந்த சூழ்நிலையை சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும்னா நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் பூங்கொடி இந்த வீட்டுல தங்காம வேற எங்கேயாவது தங்கறதாமா. நீங்க என்னங்க பேசுறீங்க? ஒட்டகம் உள்ள வரணுங்கிறதுக்காக பசுமாட்டை வெளியில கட்ட சொல்றீங்களா? மாயா, நிரந்தரமா அவளை அனுப்பணும்னு நான் சொல்லல. நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் பூங்கொடி அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்குமா.
இதை பாரு, அவங்க நினைக்கிற மாதிரி பூங்கொடி அவங்களுக்கு எதிரி இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவன் வெளியில இருக்கட்டும். இத பாருங்க, பூங்கொடிய வெளியில அனுப்பணுங்கிற பேச்சுக்கே இடமில்ல. அவ இந்த வீட்ல தான் இருக்கணும். எந்த காரணத்துக்காகவும் அவ இங்க இருந்து வெளியில போக மாட்டா. மாயா அவளை அனுப்பணுங்கிறது என்னோட எண்ணம் இல்ல. ஃபர்தரா எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா அவ இங்க இருந்து போனா நல்லதுன்னு தான் நான் சொல்றேன். இத பாருங்க, பிரச்சனையை கொண்டு வர்றதே அவங்க தான். அவங்க இங்க வராம இருந்தா பிரச்சனை எதுவுமே வராது. நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மாயா. புரிஞ்ச வரைக்கும் போதுங்க. இனிமே நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க. அவளுக்காக நான் இவளை அனுப்பணுமா? என்ன பேசுற நீ? நீங்க எதுவும் பேச வேணாம். யாரு? நான் தாம்மா. வா. பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். அங்க வச்சுட்டு போமா. இவ எப்ப வந்திருப்பான்னு தெரியலையே. ஓஹோ, இவ்ளோ கலாட்டா நடந்திருக்கா? அது ஏன் நடந்ததுன்னு இன்னும் யாருக்குமே சரியா தெரியல. என்னடி இது? பூஜைக்கு ரெடி பண்ணதும் அவங்க, தாலி தானத்துக்கு ஆளை ரெடி பண்ணதும் அவங்க. அதுல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு உடம்பு முடியாம போனதுக்கும் அடுத்து பிடிச்சிட்டு வந்த பொண்ணும் கல்யாணம் ஆனவளா இருந்தா அதுக்கு யார் பொறுப்பு? அவங்க தானே. தப்பு அவங்களதா இருந்தாலும் அடுத்தவங்களதா இருந்தாலும் தண்டனை எப்பவுமே அடுத்தவங்களுக்கு தான். இதை என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல புள்ள. அவ மட்டும் சிஎம்ஆவோ பிஎம்ஆவோ இருந்திருந்தா நாடே அம்புட்டுதான். அதுதான் தீபிகான்னு ஆயிடுச்சு. நான் படிக்கிற அதே காலேஜ்ல அவளும் படிக்கிறான். அத கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா நான் லவ் பண்ற அதே ஜீவாவை அவளும் லவ் பண்றால. அவனோட ஒரே வீட்ல அந்த வீட்டு மெம்பர் மாதிரி இருக்கிறத என்னால பொறுத்துக்கவே முடியலடி. எப்படி இருந்தாலும் அந்த வீட்ல வாழ போறவன் நான் என்னமோ அந்த வீட்டு கெஸ்ட் மாதிரில தங்கியிருக்கேன். எல்லாம் இருந்தோம் நீ ஏழையா தாண்டி இருக்க. பணம் இருந்தோம் நீ இன்னொருத்தவங்க வீட்டில் தான் தங்கியிருக்க. உரிமை இருக்கு, ஆனாலும் விருந்தாளியா தானே இருக்க. உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் அவளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நீ பாவம்டி. பேசாம நான் உன் கூடயே வந்து தங்கிடலான்னு பாக்குறேன் புள்ள. என்ன பிள்ளை லூஸ் மாதிரி? யாராவது கொசு கடிக்கு பயந்து கொடி மரத்து மேலே போய் உட்காருவாங்களா? அதை விரட்டி விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். நான் தீபிகாவுக்கு பயந்துக்கிட்டு அந்த மாதிரி சொல்லல புள்ள. அதுக்கு வேற சில காரணங்களும் இருக்கு. அது என்ன சில காரணம்? தீபிகாவையும் ராஜம்மா பாட்டியையும் தவிர அவங்க வீட்ல எல்லாருமே நல்லவங்க தான். இவங்க 2 பேர் கெட்டவங்க இருக்காங்கல்ல, அது போதாதா? 100 நல்லவங்க இருக்கிற இடத்துல ஒரு கெட்டவன் இருந்தாலே அதுவே குட்டி சோறு தான். இங்க 2 பேர் இருக்காங்களே. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவங்க கூட நான் எங்க ஜீவா சாரை தட்டிட்டு போயிடணும்னு தான் இந்த மாதிரி கெட்ட கெட்ட விஷயங்களை செய்யறாங்கன்றது என்னோட எண்ணம். அப்போ நீ இவங்க 2 பேருமே நல்லவங்கன்னு சொல்ல வரியா? சூழ்நிலை மட்டும்தான் நல்லது கெட்டதா தீர்மானிக்குது. நான் ஜீவா சார் வீட்டுல தங்காம இருந்தா தீபிகாவும் நல்லவளா தான் இருந்திருப்பா. முன்னாடி கெட்டவன் சொன்ன, இப்ப நல்லவன் சொல்ற. இல்ல புள்ள, அவ நல்லவளாகணும்னா நான் வெளியில வரணும்னு சொல்றேன். சூப்பர் பூவு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. போடி இவளே. தீபிகாவை தனி காட்டில் விட்டாலும் அவளால் கெட்டது செய்யாமல் இருக்கவே முடியாது. அது அவள் ரத்தத்திலே ஊறுனது. தேடி வந்து வம்பு கிழக்கிறவாவ அவளுக்கு போய் சர்டிஃபிகேட் கொடுக்குற.
ஒரு நிமிஷம் மாறி என்னடி